வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் இப்போது 1.5 மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே மோஸ்ட்லி ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இங்கிலீஷ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே படிச்சுட்டு போனாலே கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாத்துலேயுமே ஒரு 5 மார்க் பேசிஸ்லேயே நம்ம பார்ப்போம். நான் சொல்கிற ஃப்ரேசஸ் மட்டும், அதாவது சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓனாக எழுதுறதை அந்த ஃப்ரேஸை வச்சு கனெக்ட் பண்ணி ஓனாக எழுதினாலே போதும். பட் ஆனால் எக்ஸாமில் எழுதி முடித்த பிறகு நான் என்னென்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இப்போ படிச்சிங்களோ அதை மறக்காமல் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த செஷனில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லா டாபிக்ஸ்லேயும். ஃபைன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் 5 மார்க்கை பொறுத்த இதுக்கப்புறம் இருக்கிறதுலையும் சைடு ஹெட்டிங்கெலாம் வரும். பட் இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சைடு ஹெட்டிங்கு இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஏன்னா இது ஸ்டெப்ஸு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மாற்றவே கூடாது, இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். அடிக்குவேட் டைம். மல்டிமீடியா ப்ரொடக்ஷன்றதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு மூவி எடுத்துக்கோங்க, பாகுபலி மூவின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு மூவி வந்து எப்படிலாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இதை மேட்ச் பண்ண முடியுமோ அந்த படத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். Adequate time and efficient planning is required for multimedia production, which assures that the project will be proceed smoothly and certainly ensures that the information reaches the target audience. Following are the phases for development of complex multimedia projects. ஸோ பெரிய மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு மெயினாக சொல்கிறாங்கன்னா இந்த லைன் அடிக்குவேட் டைம் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி நீங்களே ஓனாக எழுதி கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் தேவையான டைமு, அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான பிளான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளான் எதில் ஆரம்பிக்குதுன்னா முதல்ல கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். முதல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்க முடியும். இப்போ அது பாகுபலியே எடுத்துக்கோங்க. என்ன ஒரு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிங்கு வளர்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது, எப்படி முடியுதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டில் வச்சு தான் அந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கதை எப்படிலாம் போகுதுன்ற மாதிரி சுற்றி அந்த கதையை சுற்றி மெயின் ஒரு பாயிண்ட்டை சுற்றி என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் தான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா மேக்கிங் பிகின்ஸ் வித் எ கான்செப்சுவல் இக்னிஷன் பாயிண்ட். ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இக்னிஷன் பாயிண்ட். Conceptual analysis identifies an appropriate theme, budget and content availability on that selected theme. Additional criteria like copyright issues. ஸோ இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது இதுலேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க அதில் பாயிண்ட் வரைக்கும். கான்செப்சுவல் அனாலிசிஸ் ஐடென்டிஃபைஸ் an appropriate theme, budget and content availability. அப்ராப்ரியேட் தீம், பட்ஜெட் அண்டு கண்டென்ட் அவைலபிலிட்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டார்டிங் விஷயன்றதால இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ப்ராஜெக்ட் டிசைன். ஒன்ஸ் த தீம் இஸ் ஃபைனலைஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரான் ஃபார் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட். இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் போதும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த தீம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை முதல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பிளான்ஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி கோல்ஸ், எத்தனை நாளைக்குள்ளே எப்படி முடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் டிசைனில் வருது. ஆக்டிவிட்டி லிஸ்ட்டு, டு டூ லிஸ்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஜென்ரலான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 4-5 வரும். ஸோ இது கீழே வர எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் வரும். அது ஒரு இடத்துல முடியும். ஸோ அதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, பேஸ்டு ஆன் த பிளானிங் அண்ட் டிசைன். பிளானிங் என்னது, ஃபஸ்ட்டு வந்து பிளானிங்கு. பேஸ்ட் ஆன் த பிளானிங் அண்ட் டிசைன், இந்த ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் நெசசரி டு டெவலப் த ப்ராஜெக்ட். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன்றதை ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பட்ஜெட்டிங், எவ்வளோ செலவாகும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தோன்னா இந்த கன்சல்டன்ஸு, ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர், ட்ராவல், கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பட்ஜெட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதில் எஸ்டிமேட் போடுவாங்க. மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். நெக்ஸ்ட்டு அப்போ டீம்னாலே அதில் ஏதோ நிறைய வேலை பார்க்குறவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். ஸோ அவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அது the team comprises of members playing various roles and responsibilities like ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதுதான் முக்கியமான நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது. ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டர், கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்ட்,
மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அண்ட் வெப்மாஸ்டர். ஸோ இந்த பர்டிகுலர் சைட் ஹெட்டிங்கில் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஸோ ஹார்ட்வேர்னால் உங்களுக்கு தெரியும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் அதில் மார்க் பண்ண வேண்டியது. ஹார்ட்வேர் இன்க்ளூட்ஸ் செலெக்ஷன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் CPU, RAM அண்ட் ஹியூஜ் மானிட்டர்ஸ், செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஸோ இது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இதை வச்சு நீங்கள் நீங்களே அழகாக ஒன்று எழுதிக்கலாம். அர்த்தம் வர மாதிரி எழுதிடுங்க. Defining the content. Content is the stuff provided by content specialist to the multimedia architect with which the application is developed, who prepares the narration, bullets, charts and tables. So content கொஞ்சம் புரிகிற மாதிரி கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டெப்பில் பண்ணுறாங்க. ஸோ சார்ட்ஸு, டேபிள்ஸு, பை டயக்ராம்ஸ், நரேஷன், இந்த விஷயங்கள்லாம். Preparing the structure. A detailed structure must have information about all the steps along with the timeline of the future action. This structure defines the activities, responsible person for each activity and the start end time for each activity. Activity சுற்றி என்னெல்லாம் பிளான் நடக்குதோ எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸில் நடக்கும் ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சரில். ஸோ டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் must have information about all the steps along with the timeline of the future action. This structure defines the activities, responsible person for each activity. அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு யாரெல்லாம் போடலான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேஸில். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போ மேலே இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அது ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னா பட்ஜெட்டிங், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமு, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷனு, டிஃபைனிங் தி கண்டென்ட்டு, ப்ரிப்பேரிங் தி ஸ்ட்ரக்சர். ஸோ இது வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லைன்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன் ஆஃப்டர் த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் த ப்ரொடக்ஷன் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ். இதே ஒரு பாயிண்ட் எழுதிடலாம் நீங்கள். எழுதிட்டு இந்த ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்க்ளூட்ஸ் த ஆக்டிவிட்டிஸ் லைக் பேக்ரவுண்ட் மியூசிக் செலெக்ஷனு, சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் ஸோ ஆன். இது வரைக்குமே போதும். அதில் வேணா இந்த லாஸ்ட் லைன் ஆட்டுங்க. பைலட் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி பை திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு மாடல் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் முடியும் போது டெஸ்டிங்கில் த கம்ப்ளீட் டெஸ்டிங் ஆஃப் த பைலட் ப்ராஜெக்ட்ஸ் டன் பிஃபோர் த மாஸ் ப்ரொடக்ஷன் டு என்ஷூர் தட் எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ் தேர் பை அவாய்டிங் த ஃபெயிலியர் ஆஃப்டர் லான்ச். ஸோ ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க மெயின் ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி. சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அதோடு நிறுத்திப்பாங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு டெஸ்டிங் முடிஞ்சது. ஸோ இந்த ஆர்டர் தான் திரும்பி கொடுத்துருப்பாங்க ஒரு இமேஜ் மாதிரி. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். யூசர் documentation is a mandatoryனா கம்பல்சரின்ற அர்த்தம் வரும். இட்ஸ் a mandatory feature of all multimedia projects. The documentation has all the valuable information starting from the system requirement till the completion of testing. இவ்வளோதான், இதுதான் மெயின். இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்டிங். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அண்டர்லைன் பண்ணுறது எது நான் மெயினாக படிச்சனோ, சரி ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிக்கிறேன். இங்கே அண்டர்லைன் பண்ண சொன்னதை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ டிஃபைனிங் தி கண்டென்ட்டில் இந்த புல்லட்ஸ், சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நரேஷனில் ப்ரிப்பேரிங் தி ஸ்ட்ரக்சரில் திஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி அந்த ஸ்டார்ட் அண்ட் டைம். இதை ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷனில் இப்போ சொன்னது அந்த ரெக்கார்டிங் அண்ட் ஸோ ஆன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ரைட், ஃபைன். டெஸ்டிங்கில் பைலட் ப்ராடக்ட்ன்ற ஒரு வேர்டு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தேர் பை அவாய்டிங் த ஃபெயிலியர் ஆஃப்டர் லான்ச், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷனில் இப்போ சொன்னது தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்டிங். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை புரிஞ்சு எப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாமோ, எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாமோ, சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி ஒரு 4 to 5 lines ஆர் 3 to 4 linesல. டெலிவரிங் த மல்டிமீடியா ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் ஃபேஸ் இதுதான். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு சிடிஆர்டிவிலையோ இல்லை வெப்சைட்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் எதுலையோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒரு மீடியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை நம்ம பப்ளிக்கு டெலிவர் பண்ணுற மாதிரி விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ டீம்னாலே இதில் இந்த சைடு நீங்கள் எப்படின்னா மாற்றி கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் மோஸ்ட்லி அந்த ஃபார்மேட்லேயே கூட எழுதினாலும் நல்லது தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் முதல்ல வரும். ஸோ அவரையாச்சும் முதல்ல போட்டு எழுதிடுங்க. Fine. Managing team members in a way to get maximum outcome with a high degree of efficiency is mandatory, compulsory.
in multimedia production. The fine quality high-end multimedia production application requires a specialized team comprises of the following members. Fine. இதில் அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிறது to get maximum outcome. Okay. இதுலேருந்து ஃபைன் குவாலிட்டிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஃபைன் குவாலிட்டி ஹை-எண்ட் multimedia production application requires a specialized team comprises of the following members. ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சைடிங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. த ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இஸ் டு டிஃபைன் அண்ட் கோஆர்டினேட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட் இன் டைம் அண்ட் வித் ஃபுல் குவாலிட்டி. ஸோ இது வரைக்கும் இதுக்கு மேலே படிக்க முடியும்னு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்டைஸ் இந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், குட் அட் ப்ரப்போசல் ரைட்டிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இது. கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆல் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் கன்சர்ன்டு வித் ப்ரப்போஸ்டு அப்ளிகேஷன். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறாமோ அவங்களாம் யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்கன்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் கீழே வருவாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோ அண்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ஸ் ரெப்ரசன்ஸ் அ லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். வந்து நீங்கள் அந்த பாகுபலி படத்தை எடுத்தாலும் அந்த சீன் பை சீன் போட தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு வேலையை யார் பார்க்குறாங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்ற பார்க்குறாங்க. ஸோ இதில் லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்றது முக்கியமான வார்த்தை இதில். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டர். கண்டென்ட் ஆஃப் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் ஆல்வேஸ் மஸ்ட் ஃப்ளோஸ் லாஜிக்கலி அண்ட் த டெக்ஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கரெக்ட் கிராமட்டிக்கலி. ஸோ டெக்ஸ்ட்னாலே கிராமட்டிக்கலின்னு ஞாபகம். ஸோ இது டாக்குமெண்டேஷனோட ரிலேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் இன்டர்ஃபேஸோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அது ஒரு 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 கரெக்டாக ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கணுன்ற சொல்கிறாங்க. இதில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரக்சர் அண்டு கரெக்ட் கிராமட்டிக்கலி இது வரைக்கும் இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். The multimedia architect integrates all the multimedia building blocks like graphics, text, audio, music இதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்தோமா இது காம்பனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவில் அந்த அஞ்சுத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் இன்டகிரேட்ஸ். ஸோ ஒருங்கிணைக்கிறது இந்த மல்டிமீடியா ஆர்கிடெக்டோட வேலை. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். The role of computer graphic artist is to deal with the graphic elements of the programs like backgrounds, bullets, buttons, picture editing, 3D objects, animation, logos, etc. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த படத்தோட பாகுபலியோட அந்த பாகுபலின்னு போட்டு காட்டுவாங்க பற்றியா, சும்மா அதை டைப் பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க கிடையாது. அதுக்குள்ளே ஒரு அனிமேஷன் இருக்கும், யானை வர மாதிரிலாம் சம்திங் வந்து அதுக்கப்புறம் தான் பாகுபலின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட்டு. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், படித்தாலே புரியும் உங்களுக்கு. த ரோல்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் ஆர் needed for dealing with narration and digitized videos to be added in the multimedia presentation. ஸோ இந்த வாய்ஸ் எடுக்கிறது, ரெக்கார்டிங் பண்ணுறது, ரெக்கார்டிங் பண்ணுறது, டைலாக்ஸ் பேசும்போது அந்த ஸ்டுடியோ செட்டப்பில் பண்ணுற வேலைலாம் இவங்க பண்ணுவாங்க. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெக்கார்டிங், எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டிஜிட்டைசிங். இது முக்கியமான வார்த்தை இந்த ஃப்ரேஸு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ரைட்ஸ் த லைன்ஸ் ஆஃப் கோட் ஆர் ஸ்கிரிப்ட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் லாங்குவேஜ். தீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ்வலி டெவலப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் டெவலப்பிங். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் போதும். இது வரைக்கும் அப்ராப்ரியேட் லாங்குவேஜ் வரைக்கும் போதும். இது ஒரு சாஃப்ட்வேருக்கு, அந்த மல்டிமீடியா ப்ராடக்ட் ஒரு சாஃப்ட்வேராக சப்போஸ் இருந்ததுன்னா அதுக்கு இதில் தேவைப்படும் லைன்ஸ் ஆஃப் கோடுன்ற மாதிரி. Next, webmaster. The responsibility of the webmaster is to create and maintain an internet web page. ஸோ ஒரு சாஃப்ட்வேர்கிட்ட ஒரு படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய படமாக இருக்கட்டும், அந்த படத்துலேயே கூட வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதில் அப்லோட் பண்ணுறது, பீரியடுக்காக செக் பண்ணி அதில் கண்டென்ட்லாம் யார் வந்து என்ன சொல்கிறது கவர்ன் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வெப்மாஸ்டர் தான் பார்த்துப்பார். ஸோ 9 பேர் மொத்தம் இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமில். ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வரைக்கும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இதுக்கு வந்துடும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. ஸோ எங்கெல்லாம் மல்டிமீடியாவை நம்ம அப்ளை பண்ணுறோன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். மல்டிமீடியா இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா இன் த ஃபீல்ட் ஆஃப் ஐடி. Multimedia is an application which has in its use collection of multiple media sources like திருப்பி அதே தான் டெக்ஸ்ட், இமேஜ், மல்டிமீடியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ அதில் எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு திருப்பியும் இங்கே லைட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம டேரெக்டாக சைடு ஹெட்டிங் வந்துடலாம். எஜுகேஷன் சொல்லிட்டு எஜுகேஷனில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் மல்டிமீடியா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. Multimedia plays a vital role in offering an excellent alternative method to traditional teaching by allowing the students to explore and learn various concepts through animation. So learn various concepts through animation. Students learn various concepts through animation. Underline பண்ணிக்கோங்க. Next, ஃபைன், நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை அண்டர்லைன் பண்ணிட்டு சொல்கிறேன். மல்டிமீடியா பேஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் சிஸ்டம்ஸ் சச் ஆஸ் மாடுலோ அட் GMU in Germany developed a web-based environment that aims to இதோடைய போதும். நெக்ஸ்ட்டு entertainment, the remarkable advancement in the entertainment industry is due to the multimedia technology. Mainly this technology is needed in all mode of entertainment like radio, TV, online gaming, video on demand, etc. இது மெயினாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்டர்டெயின்மெண்ட் சொல்லும்போது. Video on demand or movies on demand is a service that provides movies to television sets on an individual basis at homes. இது வரைக்கும் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க போதும். Next, business systems. Business applications for multimedia include presentations, training, internet protocols and so on. ஸோ மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் எல்லாமே இப்போ நம்ம இந்த பவர் பாயிண்ட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேரிங் அதெல்லாம் இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக மல்டிமீடியா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மல்டிமீடியா இஸ் யூஸ்டு வெரி காமன்லி ஃபார் பில்டிங் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இது வரைக்கும் போதும். பிஸ்னஸ்னும் போது அந்த எம்ப்ளாயி ஐடி என்ற வார்த்தை, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த 4 லைன் இது போதும். Medical services are grown drastically with the development of multimedia. Medical students practice surgery methods via simulation prior to actual surgery. இதுதான் முக்கியமான வார்த்தை. via simulation practices surgery methods via simulation prior to actual surgery. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ தான் கற்றுக்குறாங்கன்னா டேரெக்டாக பேஷண்ட் போய் கொடுத்துட்டோன்னா கிழிக்கக்கூடாது, இதில் கிழிச்சு ஏதாச்சும் அந்த உயிருக்கு ஆபத்து ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்டிமீடியா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிமுலேஷன். ஸோ சிமுலேஷன்னா அங்கே அந்த ஆக்சுவலாக அந்த உயிரோடு இருக்கிற அந்த பொருளாக வச்சுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு மல்டிமீடியா யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இப்போ நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்குது. நம்ம அன்லாக் பண்ணி அது டக்குன்னு அந்த பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த டிவைஸ் நேமு சிமுலேஷன் சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்லுவாங்க அது பேர். ஸோ ஆப்ரேட் பண்ணுறது போகிறது எல்லாமே நம்ம அந்த மல்டிமீடியா அந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நிறையா இருக்கும். மெடிக்கல் சர்வீசஸில் மெயினாக இந்த லைனை மட்டும் நீங்கள் பக்காவாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ சிமுலேட்டர் தான் சொல்லுவாங்க, கரெக்ட். அது பேர் அந்த டிவைஸ் பேரே சிமுலேட்டர் தான். பப்ளிக் பிளேசஸ். ஸோ பப்ளிக் பிளேசஸில் எந்த மாதிரியான விஷயங்களால் மல்டிமீடியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, மல்டிமீடியா இஸ் அவைலபிள் இன் மெனி பப்ளிக் பிளேசஸ் லைக் ட்ரேட் ஷோஸ், லைப்ரரிஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மியூசியம்ஸ், மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், பேங்க்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கயாஸ்க்ஸ். ஸோ இதுதான் முக்கியம். இந்த எல்லாத்தையும் நீங்கள் இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணுறீங்க பப்ளிக் பிளேசஸ்னால் இந்த ஃபார்ம் ஆஃப் கயாஸ்க்ஸ்ன்றதை பக்காவாக பார்த்துக்கோங்க. கயாஸ்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஏடிஎம் மிஷினே ஒரு கயாஸ்க் மிஷின், அது பேர் தான் கயாஸ்க்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கூட டிக்கெட் எடுக்கிற மிஷின் பார்த்துருக்கீங்க, ஆரஞ்சு கலர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கயாஸ்க்குன்ற மிஷின். அது பேர் பார்த்தோன்னா கயாஸ்க். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் சொல்லவே தேவையில்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. இதில் விஷயமே இதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் பார்ட்டிசிபேட்டிங் யூசர்ஸ் லொக்கேட்டட் ஃபார் ஃப்ரம் ஈச் அதர். இது இந்த 3 லைன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு லைப்ரரிஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஆர்chives நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். மல்டிமீடியா கயாஸ்க்குன்னு என்னன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. கயாஸ்க் இஸ் எ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃபர்னிச்சர் எக்யூப்டு மல்டிமீடியா கம்ப்யூட்டர் தட் அலோஸ் யூசர் டு ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் வியா டச் ஸ்க்ரீன். ஸோ ஏடிஎம் மிஷினே இதுக்கு ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். ஸோ கயாஸ்க் யூசஸ் மோஸ்ட்லி டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி. ஸோ வெப்காஸ்டிங், வீடியோ கான்ஃபரன்சிங், யூசர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த பர்டிகுலர் இதை பற்றி இது வரைக்கும் போன வருஷம் எந்த இதுலையுமே கேட்கல, இந்த இதில் 5 மார்க்லையோ 3 மார்க்லையோ. ஸோ இதுக்கு நீங்கள் வேணால் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் ஆக்டிவ்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த சைட் ஹெட்டிங் மட்டும் சும்மா படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபைனல் ப்ரியாரிட்டிலே வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வி வில் பி மார்க்கிங் த
புக் பேக் கொஷின்ஸ் சாப்டர் 2 கொஷின்ஸை நம்ம மார்க் பண்ணி இதை பண்ணி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன் நான். ஸோ தி கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.